ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை அணி கண்டிப்பாக கோப்பை வெல்லாதுங்க அவர் இருக்கிற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நான் சொல்கிறேன், இந்த அணி தான் கட்டாயம் கோப்பையை வெல்லும், நீங்கள் எழுதி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய அணி அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பத்திரிகை சந்திப்பில் அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு சென்னை அணிக்கு ஆப்போசிட்டாக. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி இந்த வாட்டி எனக்கு என்ன கரெக்டுன்னு தோணலைங்க. கண்டிப்பாக அவங்க கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தர மாட்டுறாங்க. இள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் ஒரு டீம் வளரும். ஏன்னா இள வீரர்கள் எவ்வளோ க்ரோத் ஆகிறாங்களோ அவ்வளோ அந்த டீமுக்கு நல்லது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் குஜராத் அணியை சொல்லுவேன். இள வீரர்கள் செமையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சென்னை அணி கண்டிப்பாக கோப்பை வெல்லாதுங்க. நல்ல அணி தான் இருக்காங்க, ஆனால் இள வீரர்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிக் ஹீட்டிங் எபிலிட்டி பிளேயர் யாருமே கிடையாது. சிவன் தூபே மட்டும் நம்பி தான் இருக்காங்க, மற்றபடி வேறு யாருமே கிடையாது. எனக்கு என்னமோ இந்த வாட்டி ஆர்சிபி அணி கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தகுதியான அணியாக இருக்காங்க. போலிங் பேட்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்காங்க. ஆர்சிபி அணி கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிரடி மன்னன் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு தலைவர். கரெக்டுங்க, ஆர்சிபி அணி ஒத்துக்கிறேன், நல்ல ஒரு தகுதியான டீம் தான் வெற்றி பெறதுக்கு. ஏன்னா பிலிப் சால்ட் வந்து விராட் கோலி, பட்டிதர், படிக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா போலிங்கில் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், குணால் பாண்டியா, விராட் கோலின்னு சொல்லிட்டு டீம் நல்லா இருக்குது. போலிங் பேட்டிங் சொல்லிட்டு ஒரு நல்ல டீமாக தான் இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு, ஆனால் டேரெக்டாகவே ஆர்சிபிக்கு இதுமாரி சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல. ஓகே, தலைவன் சொல்லியிருக்காருன்னா கரெக்டாக இருக்கும், பார்க்கலாங்க இந்த வாட்டி யார் கோப்பை வளர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 17 வருஷமாக தோற்று இப்போ தான் ஓரளவுக்கு கோப்பை அடிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்ற சொல்லியிருக்காங்க 4 பேர். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் சென்னை அடிக்காதுன்னு இருக்காரு. அது ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அவர் சொன்னதில் சில பல வேல்யூடு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இள வீரர்கள் இல்லை. கரெக்ட், இள வீரர்கள் இருக்காங்க, வளர்க்கல. ஏன்னா 100 அகமதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர், அவரெல்லாம் நம்ம கணக்கு எடுக்க முடியாது. இந்தியன் யங்ஸ்டர்ஸ் யார் இருக்காங்க, அதுதான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வீரர்கள் இருந்தால் தான் எந்த டீம் இளம் வீரர்கள் இந்தியன் யங்ஸ்டார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க டீம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஐபிஎல்லில் நிறைய காமிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கணுங்க. இதில் சிஎஸ்கே அணி மெகா ஆக்ஷனில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நம்ம சென்னை அணி அடுத்த போட்டி கொல்கத்தா கூட நாளைக்கு எதனா வராங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம்? வீரேந்திர சேவாக் அதிரடியாக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. சிஎஸ்கே கோப்பை வெல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரோட கருத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.